கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, இந்த வாரத்தின் முதல் நாளிலே நாம் மீண்டுமாய் ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்திற்கு கடந்து செல்கின்றோம். கடந்த வாரத்திலே நோவா 950 வருஷம் உயிரோடு வாழ்ந்தார் என்று நாம் பார்த்தோம். அதற்கு பின்னதாக நோவாவின் குமாரராகிய சேம், காம், யாப்பேத் என்பவருடைய வம்ச வரலாறை பற்றி இந்த அதிகாரம் முழுவதிலும் சொல்லப்படுகிறது. இதில் முதல் 5 வசனங்களை மாத்திரம் இன்றைய நாளிலே நாம் பார்க்க வருகின்றோம். இதில் பார்க்க என்ன இருக்கிறது? வெறும் பேராத்தான் இருக்குது இல்லையா? வெறும் பேராத்தான் இருக்குது. பார்க்க என்ன இருக்குது அப்படின்னு தோன்றும் முதல்ல. ஆனால் இந்த உலகம் முழுமைக்குமான வரலாறு இதில் அடங்கியிருக்கிறது. இந்த 10ஆம் அதிகாரத்திலே உலகம் முழுவதும் மனிதர்கள் யாருடைய வம்சவழியில் வந்தவர்கள் என்பதற்கான வரலாறு இந்த அதிகாரத்தில் முற்றிலுமாக அடங்கியிருக்கிறது. எனவே நாம் இதை சற்று ஆராய்ச்சி மனப்பான்படி பார்ப்பது நம்முடைய உலக பிரகாரமான வம்ச வரலாறு அறிவை கொஞ்சம் நிறைவு செய்ய வல்லமையுள்ளதாக இருக்கும். இங்கே பார்க்கும்போது எப்பொழுதுமே சேம், காம், யாப்பேத்னு சொல்கிறாங்க. ஆனால் யாப்பேத் தான் முதல்ல பிறந்த ஊர். இந்த அதிகாரத்தை மாத்திரம் யாப்பேத்துடைய வம்ச வரலாறு முதல் சொல்லிட்டு, அப்புறம் காமுடைய வம்ச வரலாறு சொல்லிட்டு, அப்புறம் சேமுடைய வம்ச வரலாறுக்கு வர்றாங்க. ஆனால் பொதுவாக சொல்கிறது எப்படி சொல்லுவாங்க? சேம், காம், யாப்பேத்துன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னு நான் போன வாரமே சொல்லியிருக்கேன். சேமுடைய வம்ச வழியிலே தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தோன்றினார். சேமுடைய வம்ச வழியிலே தான் ஆபிரகாம் வந்தார். ஆபிரகாம் வழியிலே தான் தாவீது பிறந்தார். தாவீதின் குமாரனே இயேசு கிறிஸ்து அழைக்கப்படுகிறார். அது காரணம் தாவீதுடைய ஒரு குமாரனாகிய சாலமோன் மூலமாக யோசேப்பு பிறந்தார். இன்னொரு குமாரன் நாத்தான் வம்ச வழியிலே வந்தவர் தான் மரியாள். அந்த இருவரும் திருமணமானது. ஆனால் யோசேப்பு இயேசுடைய தகப்பன் அல்ல, வளர்ப்பு தகப்பன் தான். பிதாவாகிய தேவனுடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்து மரியாளுடைய கன்னியாக இருந்த பொன்னிடத்தில் பிறந்தார் என்ன நமக்கு தெரியும். ஆனால் எந்த வகையை பார்த்தாலும் இந்த வம்ச வரலாறு அத்தனைக்கும் இயேசு கிறிஸ்து 78வது வம்ச வழியிலே வந்தவர். அந்த முதல் வம்ச வழி ஆதாம். அதுக்கு பின்னதாக ஆதாமுக்கு அடுத்த 10வது தலைமுறையிலே நோவா, 11வது தலைமுறை சேம். அந்த சேம் நோவாவுக்கு பிறந்த 2வது மகன். ஆனால் முதல்ல குறிப்பிடப்படுகிறான். காரணம் என்னென்னு பார்க்கும்போது சேமுடைய வம்சவழியில் தான் இயேசு கிறிஸ்துவானவர் தோன்றினார். ஆனால் இங்கே பார்க்கும்போது, இந்த அத்தியாயத்தில் பார்க்கும்போது மறுபடியும் அட்டவணை மாறுது. யாப்பேத்தை முதல்ல சொல்கிறார், மூத்த மகனுக்குரிய மரியாதை சொல்கிறார். அதுக்கு அடுத்து காம். காம் கானானுக்கு தகப்பன் என்று சொல்லப்படுகிறான். அந்த காமுக்கு மற்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவருடைய வம்சத்தை சொல்லிட்டு கடைசியாகத்தான் சேமுடைய வம்சவர்களால் சொல்லப்படுது. இது காரணம் ஒரு கிளைமேக்ஸை கொண்டு வரணுங்கிறதுக்காக. அப்போ முதல்ல யாப்பேத்தின் குமாரர்கள் பற்றி சொல்லும்போது, யாப்பேத் மகன்கள் யாருன்னு சொல்லும்போது, இங்கே யாப்பேத்தின் குமாரர் 2ஆம் வசனத்தில் பாருங்களேன். யாப்பேத்தின் குமாரர் கோமர், மாகோகு, மாதாய், யாவான், தூபால், மேசேக்கு, தீராஸ் என்பவர்கள் 7 பேர் சொல்லப்படுகிறது. நோவானுடைய மகன் யாப்பேத்து. யாப்பேத்துக்கு பிறந்தவர் 7 மகன்கள். அந்த 7 மகன்களில் அந்த முதல் மகன் கோமர் சிமேரியர் என்ற இனத்திற்கு தகப்பனாக இருக்கிறார். சிமேரியர் என்பது பின்னாளில் சுமேரியர் என்ற மாதிரி இருக்கலாம். அப்போ அந்த சிமேரியருடைய நாகரிகம் வளர்வதற்கு காரணமாக இருந்தவர் யார்? இந்த கோமர் என்பவர், யாப்பேருடைய முதல் மகன். அடுத்து 2வது மகன் மாகோக். இந்த மாகோக் ஸ்கீர்த்தியர் என்ற ஒரு மக்கள் இருக்கிறார்கள். அந்த ஸ்கீர்த்தியருக்கு ஆதி தகப்பனாக இந்த மாகோகு இருந்தான். அடுத்து 3வது மாதாய். மாதாய் மேதியர்களுக்கு முற்பிதாவாக இருந்தான். மேதியர்கள் தான் அந்த தரி என்ற ராஜா கூட வருவான் எஸ்தர் காலத்தில். அந்த மேதியர்கள் அந்த மேதியர்களுடைய முற்பிதா இந்த மாதாய் என்பவன். அடுத்து யாவான். யாவான் என்பது கிரேக்கர்களை குறிக்கிறது. கிரேக்கர்கள் எல்லாருக்கும் முற்பிதா யாவான். தமிழில் சாண்டிலியன் என்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் இருந்தார். அந்த வரலாற்று ஆசிரியர் வரலாற்று நாவல்கள் பல எழுதுவார். அதில் அவர் எழுதிய ஒரு நாவலின் பேர் யவனராணி. யவனம்னாக்கும் கிரேக்கம்னு அர்த்தம். கருணாநிதி கூட தன்னுடைய புத்தகங்களெல்லாம் யவனம் என்று தான் குறிப்பிடுவார் கிரேக்கத்தை. யவனர்களோடு நமக்கு தொடர்பு இருந்திருக்கு. ஆதி காலத்திலே தொடர்பு இருந்திருக்கிறது. தமிழர்களுக்கு கப்பல் வாணிகம் செய்திருக்கிறார்கள். அதனால் அந்த வரலாற்றை எழுதும்போது கிரேக்கர்களை யவனர்கள் என்று தான் குறிப்பிடுவோம் தமிழில். இங்கே பைபிள்லையும் யாவான் என்று தான் போடப்படுகிறது. இந்த யாவான் தான் கிரேக்கர்களுக்கு முற்பிதான். அடுத்ததாக தூபால். தூபால் என்பவன் துருக்கியிலே வாழக்கூடிய ஜனங்கள் எல்லாருக்கும் முற்பிதாவாக இருப்பவன்.
துருக்கி இன்றைய நாள் துருக்கி இருக்கிறதுல அந்த துருக்கி மக்கள் எல்லாருக்குமே தூபால் என்பவன் தான் முற்பிதாவாக இருக்கிறான். அடுத்து மேசேக் என்பவன் அந்த துருக்கி மற்றும் பக்கத்தில் இருக்க காக்கசஸ் என்ற பகுதியில் உள்ள மக்களில் பலருக்கு தலைவனாக முற்பிதாவாக இருக்கிறான். அடுத்து தீராஸ் என்பவன் திரேசியர் என்ற மக்கள் இனம் இருக்கிறார்கள். அந்த திரேசியர்கள் என்ற மக்கள் இனத்திற்கு தீராஸ் தான் தகப்பனாக இருக்கிறான். இப்படி கோமர், மாகோகு, மாதாய், யாவான், தூபால், மேசேக்கு, தீராஸ் இந்த 7 மக்கள் இனங்கள், இந்த 7 முற்பிதாக்களும் 8 வகையான மக்கள் இனங்களுக்கு முற்பிதாக்களாக இருக்கிறார்கள். அடுத்து இந்த கோமர் இருக்கான், யாப்பேத்துடைய மகன் கோமர் இருக்கான் இல்லையா, அந்த கோமருடைய மகனை பற்றி சொல்லப்படுது 3ஆம் வசனத்தில். கோமரின் குமாரர் அஸ்கினாஸ், ரீபாத்து, தொகர்மா என்பவர்கள். மற்றவங்களும் பிறந்திருக்கலாம். 3 முக்கியமானவர்களை குறித்து சொல்லுகிறது இங்கே. அஸ்கினாஸ், ரீபாத், தொகர்மா என்பவர்கள். இல்லை, அஸ்கினாஸ் என்பவன் ஜெர்மனியில் மக்களுக்கு முற்பிதான். ஹிட்லர்லாம் வந்தான் இல்லையா, அந்த ஜெர்மனியில் உள்ள மக்களுக்கு முற்பிதாவாக இருந்தவன் அஸ்கினாஸ். எபிரே மொழியில் அஸ்கினாஸ்னாக்கு ஜெர்மனியை குறிக்கிறது. எபிரே மொழியில் அஸ்கினாஸ்ன்னு சொன்னாவே ஜெர்மனியை தான் குறிக்கிறது. அடுத்து ரீபாத் சர்பாத்தியர்கள் மற்றும் ரீஃபியன் மலையில் இருப்பவர்கள் எல்லாருக்கும் முற்பிதான். இந்த ரீபாத் என்பவன் கார்பாத்தியர் மற்றும் ரீஃபியன் மலைகளில் உள்ள எல்லாருக்கும் முற்பிதான். அடுத்து தொகர்மா இன்றைய நாளில் உள்ள அர்மீனியா என்ற ஒரு நாடு இருக்கிறது இல்லையா, அர்மீனியா, அனட்டோலியா என்ற நாடுகளில் உள்ள மக்கள் எல்லாருக்கும் முற்பிதாவாக இருப்பவன் தொகர்மா. இதை குறித்து நாம் எசேக்கியேல் 38 கூட ஒரு வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. எசேக்கியேல் 38 எசேக்கியேல் 38 1 முதல் 6 வரைக்கும் உள்ள வசன பகுதியில் இருக்கு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமை அதிபதியாகிய மாகோகு தேசத்தனாகிய கோகுக்கு எதிராக நீர் உன் முகத்தை நீட்டி திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், மேசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியான கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருவேன். நான் உன்னை திருப்பி உன் வாயில் துரோடுகளை போட்டு உன்னையும் உன்னுடைய எல்லா சேனைகளையும் குதிரைகளையும் சர்வாயுதம் தரித்த குதிரை வீரர்களையும் பரிசையும் கேடகமுடைய திரளான கூட்டத்தையும் புறப்பட பண்ணுவேன். அவர்கள் எல்லாரும் பட்டயங்களை பிடித்திருப்பார்கள். அவர்களோட கூட பெர்சியரும் எத்தியோப்பியரும் லீபியரும் இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் கேடகம் பிடித்து தலைச்சீராவும் தரித்திருப்பார்கள். கோமேரும் அவனுடைய எல்லா இராணுவங்களும் வடதிசையில் தொகர்மா வம்சத்தாரும், தொகர்மா பேர் இங்கே வருதா, தொகர்மா வம்சத்தாரும் அவருடைய எல்லா இராணுவங்களுமாய் திரளான ஜனங்கள் உடனே இருப்பார்கள். இதில் சொல்லப்பட்ட இந்த மேசேக்கு, தூபால் மற்றுமாக கோகு, இது எல்லாமே யாருடைய சந்ததி தான்? யாப்பேத்தினுடைய சந்ததிகள் தான். நமக்கு நல்லா தெரியுது. அப்போ இங்கே பார்க்கும்போது அடுத்ததாக முதல்ல கோமாரின் மகன்கள் பற்றி சொன்னார். அடுத்து 4ஆம் வசனத்தில் யாவானின் மகன்கள் பற்றி சொல்கிறார். கிரேக்கனுக்கு முற்பதான்னு சொன்னேன் இல்லையா, கிரேக்கர்களுக்கு, அந்த கிரேக்கர்களுக்கு முற்பதாவான யாவானுடைய குமாரரை பற்றி இங்கே சொல்கிறார் 4ஆம் வசனத்தில். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் யாவானின் குமாரர் எலிசா, தர்ஷீஸ் ஞாபகத்திற்கா? யார் ஓடினதங்க? தேவனுடைய சமூகத்துக்கு பயந்து தேவன் எங்கே போக சொன்னார்? நினிவேக்கு போக சொன்னார். நினிவேக்கு போக சொன்னது பயந்துக்கிட்டு எங்கே போனான்? தர்ஷீஷ் பண்ணது போனால். அந்த தர்ஷீஷில் உள்ள ஜனங்களுக்கெல்லாம் முற்பதா அவன் தான். அப்போ யாமானி குமார் எலிசா, தர்ஷீஸ், கித்தீம், தொதானிம் என்பவர்கள். இந்த 4 பேரை பற்றி மாத்திரம் இங்கே பார்த்து இந்த செய்தியை முடிக்க போகிறோம். முதலாவது எலிசா. இந்த எலிசா வேறு. எலியாவுக்கு பின்னால் வந்த எலிசா அந்த எலிசாவல்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவன்லாம் வர்றதுக்கு இன்னும் ஆயிரக்கணக்கான வருடங்கள் இருக்கிறது. இந்த எலிசா வேறு. இந்த எலிசா இன்றைக்கு கூட இருக்கிறது. அந்த சைப்ரஸ் தீவுன்னு ஒரு தீவு இருக்குது. அதை சீப்புரு தீவுன்னு தான் வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது. அந்த சைப்ரஸ் தீவில் உள்ள மக்கள் எல்லாரும் இந்த எலிசாவின் வழி வந்தவர்கள். அப்போ எசேக்கியேல் 27 7ஆம் வசனம் என்ன சொல்லுன்னு பாருங்கள். எசேக்கியேல் 27:7. எகிப்திலிருந்து வந்த சித்திர தையல் உள்ள
சணல் புடவை நீ விரித்த பாயாய் இருந்தது. எலிசா தீவுகளின் இளநீளமும் இரத்தாம்பரமும் நிதானமாய் இருந்தது. எலிசா தீவுனா எதை குறிக்கிறது? சைப்ரஸ் தீவை குறிக்கிறது. இன்றைக்கு சைப்ரஸ் தீவு இருக்குது. அந்த சைப்ரஸ் தீவை குறிக்கிறது தான் எலிசா தீவு. எலிசா தீவில் என்ன செய்யப்பட்டது? இளநீளம், இரத்தாம்பரம் போன்ற உடைகள் எல்லாம் அங்கே செய்விக்கப்பட்டன. அது ஒன் விதானமாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்போ எலிசா சைப்ரஸ் தீவில் இன்றைக்கு வழிய வாழ்கிற மக்களுடைய முற்பிதா. அடுத்து தர்ஷீஸ். இது ஸ்பெயின் நாட்டின் அருகில் உள்ள ஒரு நகரம். இந்த தர்ஷீஸை பற்றி நிறைய வேதாகம குறிப்புகள் இருக்கிறது. அதில் முதலாவதாக எசாயா 60:9 பாருங்க. எசாயா 60:9. எசாயா 60:9. தீவுகள் எனக்கு காத்திருக்கும், அவர் உன்னை மேம்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும் அவர்களோட கூட அவர்கள் பொன்னையும் அவர்கள் வெள்ளியையும் உன் தேவனாய கர்த்தரின் நாமத்துக்கென்றும் இஸ்ரவேலை பரிசுத்தரிக்கென்றும் தூரத்திலிருந்து கொண்டு வா. தர்ஷீஷின் கப்பல்களும் ஏற்கனவே எனக்கு காத்திருக்கும். தர்ஷீஷ் என்ற பேருக்கு வருகிறது இல்லையா? தர்ஷீஷினுடைய கப்பல்கள் என்று சொல்லும்போது தர்ஷீஷ் ஒரு கப்பல் கட்டக்கூடிய துறைமுகப்பட்டினமாக இருந்தது. அடுத்ததாக நான் பார்க்கும்போது யோனா 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். அவன் என்ன செய்தான்? யோனா, அந்த யோனா எடுங்க, அது நல்ல ஒரு பாடம் இருக்குது. யோனா 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி, கர்த்தருடைய சமூகத்தினின்று விலக முடியுமா? பின்னாடி தான் உணர்றான் யோனா. பின்னாடி அதை உணர்றான். நான் ஆகாயத்தில் போய் படிக்கப்பட்டாலும் அங்கே இருப்பேன், பாதாளத்தில் போய் படிக்கப்பட்டாலும் அங்கே நீர் இருப்பீர் அப்படிங்கிறான். ஆனால் இங்கே கர்த்தருடைய சமூகத்திற்கு விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து நான் கர்த்தருடைய சமூகத்தில் விலகும்படி அவர்களுடைய தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். இந்த தர்ஷீஷ் என்ற பட்டணம் ஸ்பெயினுக்கு அருகில் உள்ள ஒரு பிரம்மாண்டமான ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தை பற்றி இன்னும் 2 குறிப்பு. சங்கீதம் 48:7 சொல்லப்படுகிறது பாருங்க. சங்கீதம் 48:7. கீழ்காற்றினால் தர்ஷீஷின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். 2 இடத்துல கப்பல்களை பற்றி, 3 இடத்துலையும் கப்பல்களை பற்றி தான் சொல்லுது. அப்போ இந்த நகரம் கப்பல் கட்டக்கூடிய துறைமுகப்பட்டணமாக இருந்தது என்று நமக்கு தெரிகிறது. அடுத்து 1 ராஜாக்கள் 10:22 ஒரு குறிப்பு வருகிறது. 1 ராஜாக்கள் 10:22. ராஜாவுக்கு சமுத்திரத்திலே ஈராமின் கப்பல்களோடு கூட தர்ஷீஷின் கப்பல்களும் இருந்தது. தர்ஷீஷின் கப்பல்கள் 3 வருஷத்துக்கு ஒரு தரம் பொன்னையும் வெள்ளியையும் யானை தந்தங்களையும் குரங்குகளையும் மயில்களையும் கொண்டு வரும். வேறு சாலமன் ராஜாவை பற்றி சொல்லும்போது சொல்லப்படுது. ராஜாவுக்கு சமுத்திரத்திலே ஈரானின் கப்பல்களோடைய கூட தர்ஷீஷின் கப்பல்களும் இருந்தது. இவங்களுக்கு ராஜாவுக்கு வேலை செஞ்சுருக்காங்க. யார்? ராஜாவை சாலமனுக்கு இந்த கப்பல்கள் வேலை செஞ்சுருக்குதுன்னு சொல்லி. ஆக இந்த தர்ஷீஷ் பட்டணம் கப்பல் கட்டும் சிறந்த துறைமுகமாக இருந்திருக்கிறது. அந்த ஏரியாவில் இருக்க மக்கள் எல்லாரும் இந்த தர்ஷீஷ் என்ற நபரின் வாரிசுகள். அதே மாதிரி 3வது கித்தீம். இது மறுபடியும் சைப்ரஸ் தீவில் இருக்கிறவர்களை தான். சைப்ரஸ் தீவில் ஒரு பட்டணம் இருக்கிறது. அந்த பட்டணத்துக்கு இன்றைக்கும் பேர் சிட்டீம் என்று சொல்லப்படுகிறது. அந்த சிட்டீம் என்ற இடத்துல தான் இந்த கித்தீம் என்பவன் இறந்திருக்கிறான். இவனை பற்றி ஒரு 3 வசன குறிப்பு இருப்பாருங்க. என்னாகமம் 24:24. என்னாகமம் 24:24. சித்தீமின் இங்கே சித்தீம்னு சொல்லப்படுது. கித்தீம்ங்கிறது சித்தீம் என்று இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. சித்தீமின் கரைதுறையிலிருந்து கப்பல்கள் அசூரை சிறுமைப்படுத்தி ஏபேரை வருத்தப்படுத்தும், அவன் முற்றிலும் அழிந்து போவான் என்றான். இந்த அசூர் ஏபேர் என்பவர்களாம் பிற்பாடு வருகிறார்கள். அவங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எந்த காரியத்தையும் எந்த வசனத்தையும் விட போகிறதே இல்லை. நம்ம ஒவ்வொரு வசனத்தையும் ஆராய போகின்றோம். அடுத்தபடியாக நான் பார்க்கும்போது எசாயா 23:1. எசாயா 23:1.
தீருவின் பாரம், தர்ஷீஸ் கப்பல்களே அலறுங்கள், அது வீடு இல்லாத படிக்கும், அதில் வருவார் இல்லாத படிக்கும் பாழாக்கப்பட்டது. இந்த செய்தி கித்தீம் தேசத்திலிருந்து அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. கித்தீம் என்று ஒரு தேசமே இருந்திருக்கும். இந்த ஏசாயா எழுதப்பட்டது எப்போ? கிறிஸ்துவுக்கு 840 வருடத்துக்கு முன்னால். ஆனால் இப்போ நான் படிக்கிற வரலாறு எழுதப்பட்டது எப்போ? ஆதியாகமம் 4000 வருடத்தில் நடந்தது. கிமு 4000 வருடத்தில் நடந்தது. அதுக்கப்புறம் 3200 வருஷங்கள் கழிச்சு 800 எழுதுகிற ஏசாயா அதை பற்றி சொல்லுகிறார். அப்போ அதெல்லாம் உண்மையாக தானே இருந்திருக்கணும். அதை நம்ம நம்பணும். நம்ம நிச்சயமாகவே அடுத்த இன்னும் சிறப்பான ஒரு குறிப்பிடுவாங்க. தானியேல் எப்போ எந்த காலத்தில் வாழ்ந்தார்? 4ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தார். கிறிஸ்துவுக்கு முன்னாடி 4ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தார். ஆனால் இப்போ நம்ம படிக்கிறது 40ஆம் நூற்றாண்டு, கிறிஸ்துவுக்கு முன்னாடி 40 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்த காரியம். 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அந்த தானியேல் என்பவர் எழுதியிருக்கிறார். பாருங்க என்ன எழுதியிருக்கிறார். தானியேல் 11:30. தானியேல் 11:30. தானியேல் 11:30. அவனுக்கு விரோதமாக கித்தீமின் கப்பல்கள் வரும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லை, அந்த ஒரு வார்த்தை தான் முக்கியம் நமக்கு. அவனுக்கு விரோதமாக கித்தீமின் கப்பல்கள் வரும். அப்போ கித்தீம் என்ற ஒரு நாடு இருந்திருக்கிறது. அந்த நாட்டில் இருந்த எல்லா மக்களுக்கு முற்பிதாவாக இருந்தவர் இந்த யாவானுடைய 3வது மகன் கித்தீம். அடுத்து தொதானிமை பற்றி 1 நாளாகமும் 1:7 சொல்லப்படுவது. 1 நாளாகமும் 1:7. அதுவும் ஒரு வம்ச வரலாறு தான். 1 நாளாகமம் 1:7. யாமானின் குமாரர் எலிசா, தர்ஷீஸ், கித்தீம், தொதானிம் என்பவர்கள். இந்த 4ஆம் எழுதப்பட்டது எப்போ? இது பின்னாடி எழுதப்பட்டது, ராஜாக்கள் காலத்தில் எழுதப்பட்டது இல்லையா? சாமுவேல் என்பவர் எழுதிக்கலாம் என்று கருதப்படுகிறது. இந்த 4ஆம் பின்னாடி எழுதப்பட்டது. ஆனால் அந்த முன்னாடி உள்ள அந்த வரலாறு கரெக்டாக சொல்லுதுங்க. யாமானின் குமாரர் இங்கே இருக்க அதே வரிசைப்படி சொல்லுவாங்க. எலிசா, தர்ஷீஸ், கித்தீம், தொதானிம் என்பவர்கள் என்று சொல்லுது. ஆக பிரியமானவர்களே, இந்த வரலாறுகள் எல்லாம் வேதாகமம் உண்மையில் நடந்தவற்றை கூறுகின்ற உண்மையான வரலாற்றின் தொகுப்பு என்பதை மெய்ப்பிக்கிறது. இங்கே பொய்யெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பைபிளில் எந்த பொய்யும் கிடையாது, எந்த கதையும் கிடையாது. கதாபாத்திரங்கள், இதில் இருக்கிற கதாபாத்திரங்கள் கதை கூறலாம். அது ஒரு உண்மையை எடுத்து சொல்வதற்காக அவர்களாக கற்பனையாக பண்ணுகிற ஒரு கதை. உதாரணத்துக்கு நாத்தான் தாவீதுகிட்ட வந்தான். தாவீது என்ன செஞ்சான்? ஒரு பெரிய பணக்காரன் இருந்தால், அவனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. அதே பக்கத்தில் ஒரு ஏழை இருந்தால், ஒரு சின்ன வெள்ளாட்டுக்குடி தான் அவன்கிட்ட இருந்தது. அப்படின்னு ஒரு கதை சொல்கிறேன். அது கதை. அது அந்த வரலாற்று பாத்திரங்கள் சொல்லுகின்ற கதை. இந்த மாதிரி கதைகள் நிறைய இருக்குது. ஏன் இயேசுவே கதை சொல்லியிருக்கிறார்களே, ஓமைகள் சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த மாதிரி இது வேறு. ஆனால் இந்த நபர்கள் எல்லாம் வாழ்ந்த நபர்கள் தான். இந்த வாழ்ந்த நபர்கள் என்னென்ன செய்தார்கள், அவர்கள் வாழ்ந்த இடங்கள் என்ன என்பதை கூறுவதுதான் இந்த தொகுப்பு. நிச்சயமாகவே இன்றைக்கு அந்த பகுதிகளெலாம் இருக்கிறது உலகத்தில். அந்த பகுதியில் உள்ள மக்கள் நிச்சயமாக இந்த 10ஆம் அதிகாரத்தில் கூறப்படுகிற இந்த நபர்களிலிருந்து தோன்றியவர்களாக தான் இருக்கிறார்கள். எனவே வேதாகமத்தை ஒரு கதை என்றோ ஒரு கற்பனையான கதை என்றோ ஒதுக்கிவிட முடியாது. தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் நிச்சயமாக உண்மையாக நடந்தவற்றின் தொகுப்பு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சகோதரர் முந்தா நாள் என்று கேட்டார், ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்ட அந்த நிகழ்வு கதை தானே, அது மக்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட கதை தானே அப்படின்னு சொன்னார். அப்போ அது கதையாக இருந்தால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 19 பாருங்கள். இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து விவாதம் பண்ண வர்றாங்க பரிசேயர். மத்தேயு 19. இயேசு இந்த வசனங்களை சொல்லிய பின்பு அவர் கலிலேயை விட்டு யோர்தானுக்கு அக்கறையான யூதேயாவின் எல்லைகளிலே வந்தார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவ்விடத்தில் அவர்களை சொஸ்தமாக்கினார்.
3வது வசனம் பாருங்கள், 19:3, பக்கம் 28. புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 28, மத்தேயு 19:3. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டுமென்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். தள்ளிவிடுவதுனா என்னது? விவாகரத்து பண்ணுறது. தள்ளிவிடுனா பிடிச்சி தள்ளுறதில்ல, விவாகரத்து பண்ணுறது நியாயமா என்று கேட்டார்கள். அதுக்கு அவர் என்ன சொல்கிறார்? அந்த பதிலில் தான் அடங்கியிருக்குது, வரலாற்று உண்மையே அடங்கியிருக்கிறது. பாருங்கள், அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? அப்போ ஆதியில் தேவன் மனுஷனை படைக்கலைனா, அது வெறும் கதையாக இருந்ததுன்னா இந்த இடத்துல இயேசு சொல்லுவார் அந்த வார்த்தையை? இதைத்தான் நான் வசனத்தை எடுத்து காட்டினேன் அந்த சகோதரருக்கு, கேட்ட சகோதரருக்கு. பிரதர், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு தேவன் மேலே விசுவாசம் இருக்குது, ஆனால் பைபிளை கதைன்னு நம்புறீங்க. இது எப்படி சாத்தியம்? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனை மனுஷன் தேரணனாகவும் எந்த நற்கரியும் செய்ய தகுதியாக இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனமுள்ளவையாக இருக்கின்றது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டது. தேவ ஆவியினால் ஏவப்பட்ட ஒரு விஷயம் கதையாக இருக்க முடியுமா? நம்ம யோசித்து பார்க்கணும். நிச்சயமாகவே இந்த காரியங்கள் யாவும், ஏன்னா இவர் சொல்றார், ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவரை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதை நீங்கள் அறியவில்லையா அப்படிங்கிறார். அப்போ ஆதியிலே நடந்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாமே உண்மையிலே தேவனுடைய கிருபையினால நடக்கிறது. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமே தேவனுடைய கிருபையினாலே நடக்கிறது. அது நல்லதா, நம்ம பார்வைக்கு அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம், அல்லது அற்பமானதாக இருக்கலாம், பெரியதுன்னு சொல்லலாம். எல்லாமே தேவனுடைய கிருபையினாலே தான் நடக்கிறது. நம்ம வேத வசனங்களை அற்பமாக எண்ணக்கூடாது. வேத வசனங்களை அற்பமாக எண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது 1 பேதுரு 2:9 எனக்கு நினைவுக்கு வருது. 1 பேதுரு 2:9 என்ன சொல்லுகிறது? 1 பேதுரு 2:9, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான உணர்வுக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இதில் நீங்களும் என்ற வார்த்தை யாரை குறிக்குதுங்க? எல்லா கிறிஸ்தவர்களையும், இல்லை சாமியாரை மட்டும் குறிக்கிறார். கத்தோலிக்கர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க அரச குருத்துவ தீர்க்கூட்டம் அந்த வசனத்தையே மாற்றிருக்கிறாங்க. அந்த வசனத்தையே மாற்றி, நீங்களும் அரச குருத்துவ தீர்க்கூட்டம், அரச குருத்துவ தீர்க்கூட்டம் யாரை மட்டும் சொல்கிறாங்க? அவங்க சாமியார்களை அம்மாங்களை மட்டும் சொல்கிறாங்க, மற்றவங்களாம் பாவிகள் அப்படிங்கிறாங்க. பிரியமானவர்களே, நாம் எல்லாரையுமே ராஜாக்களாக ஆசிரியர்களாக ஆக்கியிருக்கிறார் தேவன். எப்போ? வெளிப்படுத்தின விசேஷத்தை பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலேயே 6ஆம் வசனம் பாருங்கள். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, 333ஆம் பக்கம், 333ஆம் பக்கம், இந்த பக்கம் புதிய ஏற்பாட்டு பக்கம், சுப்பிரமணிய பிரதர் இந்த பக்கம் 300, இந்த பக்கம், இந்த பக்கம் 333 எடுத்துறீங்களா? 333ஆம் பக்கம் 6ஆம் வசனம் பாருங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்துனா நம்ம உலக மக்களாகி நம்ம எல்லாரும் எடுத்துலாம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே, யார்? இயேசு கிறிஸ்து, தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமை வல்லமை என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. ஆமென். நம்மளை என்ன வாக்கியிருக்கிறாரு? நம்ம எல்லாம் என்ன வாக்கியிருக்கிறார்? தேவன் இயேசு கிறிஸ்து ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆக்கியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ராஜா வேலையை ஆசாரியர் பார்க்க முடியாது, ஆசாரியர் வேலையை ராஜா பார்க்க முடியாது. ஆசாரியர் வேலையை ராஜா பார்க்க நினைச்சான் முதல் ராஜா சவுல். அப்போ தான் அவனை தள்ளிவிட்டார் தேவன். இது லாயக்கு இல்லை, நீ செய்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொன்னார் தேவன். அது மாதிரி ஆசாரியருடைய வேலையை ராஜாக்களும் பார்க்க முடியாது, ராஜாக்களுடைய வேலையை ஆசாரியர்களும் பார்க்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த போது அவர் நமது ராஜாவாகவும் இருக்கிறார்,
நமது ஆசாரியராகவும் இருக்கிறார். ஆசாரியனா குருன்னு அர்த்தம். இயேசு ஒருத்தர் தான் நமக்கு குரு இல்லையா? அப்போ இயேசு நம்முடைய ராஜாவாகவும் ஆண்டு கொண்டிருக்கிறார். சபையில் நம்முடைய குருவாக இருந்தும் போதித்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கிற இயேசு கிறிஸ்து நாம் ஞானஸ்நானம் பெற்ற போது நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக ஆக்கினார். ராஜாவுடைய வேலை என்ன, ஆசாரியருடைய வேலை என்ன? அந்த வேலையை ரெண்டையும் உருப்படியாக செய்கிறோம். நம்ம எல்லாரும் நல்லா யோசிச்சு பார்க்கணும். உலகத்துக்காக என்னென்னமோ செய்கிறோம், அது வேற. ராஜாவுன்னு பதவி கொடுத்துருக்கார் சபையில், ஆசாரியன்னு ஒரு பதவி கொடுத்துருக்காரு. இந்த ரெண்டு பதவியுடைய வேலை என்ன? ராஜாவுடைய வேலை என்ன? தேவனுடைய நன்மைகளை பெற்று ஜனங்களுக்கு பிரித்து கொடுப்பது. ஆசாரியருடைய வேலை என்ன? தேவனுக்கு, மனிதர்களுக்காக தேவனத்திலே ஜெபிப்பது. இந்த இரண்டு காரியம் உருப்படியாக நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோமா? இந்த உணர்வு நம்மகிட்ட இருந்தாலே ஒவ்வொருத்தருமே ஊழியக்காரிகள் ஆயிடுவாங்க. இந்த உணர்வு ஏற்படுதலை நம்மள்கிட்ட. ஏன்னா இந்த நாம் இருக்கிற இடம் எப்படிப்பட்டது? நிச்சயமாகவே ஒரு கத்தோலிக்க மார்க்கத்தில், ஒரு புரொட்டஸ்டாண்ட் மார்க்கத்தில், ஒரு லுத்தர மார்க்கத்தில் இப்படி சொல்ல மாட்டாங்க. அந்த குருக்கள் என்று சொல்கிறாங்க, குருக்கள் பாஸ்டர்னு சொல்கிறாங்க இல்லையா, சொல்ல மாட்டாங்க. ஏன்னாக்கா அவங்க தங்களுடைய பதவியை தக்க வைத்துக் கொண்டு நினைக்கிறவர்கள். ஆனால் இங்கே என்ன கிடையாது, அப்படிப்பட்ட பதவியெல்லாம் ஒன்று கிடையாது. நம்ம எல்லாருமே பதவிகளுடையவர்கள் தான். நம்ம எல்லாருமே ராஜாக்கள், நம்ம எல்லாருமே ஆசாரியர்கள். அப்படிங்கிறப்ப நாம் இந்த ஊரில் ராஜாக்களாக ஆசாரியர்களாக இருக்கிறோமா? யோசிச்சு பார்ப்போம். நம்ம ஏதோ வேலையை பார்த்துட்டு பொழப்பத்தை பார்த்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு ஓடியாந்துடுறோம். அதானே செய்கிறோம். வேறு என்னமே பண்ணுறது இல்லையே. நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக ஆக்கி இருக்கிறார். எதற்காக? 1 Péதர் 2 வாசம் இல்லையா? எதற்காக? அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தருடைய யாரு? தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. நாம தேவனுடைய புண்ணியங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாகத்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அதை அறிவிக்காமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒரு சாபமான நாளாகத்தான் அமையும். அது ஒரே நாள் தெரியாது, போக போக தான் புரியும். பிரியமானவர்களே, நான் இதை ஓப்பனாக சொல்றதுக்கு நான் வெட்கப்படல. நல்லா யோசிச்சு பாருங்க. நமக்குள்ளாக வியாதிகளும் வேதனைகளும் எதனால வருகிறது? நல்லா யோசிச்சு பாருங்க. நமக்குள்ளாக வியாதிகளும் வேதனைகளும் எதனால வருகிறது? நம்ம கையில அருமையான மருந்து இருக்குது, ஆனா அந்த மருந்தை உணர்ந்து பார்க்கறதில்ல. நம்ம இந்த மருந்தை அருந்த விரும்புவதில்லை. நம்ம அதனாலதான் வியாதி வருதுங்க. வேணாம், இந்த மருந்தை நிச்சயமாக 35 வருடமாக அருந்தி கொண்டு இருக்கிறேன் நான். இன்றைக்கு வரைக்கும் தேவன் என்னை சுகமாக வைத்திருக்கிறார். விபத்துகள் நடக்கிறது வேறு, ஆனால் எந்தவித வியாதி அண்டாமல் வைத்திருக்கிறார். நீங்க ஒவ்வொருத்தருடைய நிலைமையும் யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்குது. காரணம் என்ன? ஏன்னா அந்த வேத வசனத்தை கையில வச்சுக்கிட்டு இதை ருசித்து பார்க்க மறுக்கிறீர்கள். அதான் காரணம். இந்த வேத வசனத்தை ருசித்து பார்த்து இந்த ருசியை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நம்முடைய வியாதிகள் வேதனைகள் எல்லாம் மறையும். பெர்க்மன் சொல்லுவார், இறை வார்த்தையை மருந்துங்குவார். இறை வார்த்தை தான் மருந்து. முதல் மருந்து இந்த வார்த்தை தான். ஏன்னா நம்முடைய இருதயம் சீர்படுமானால், நம்முடைய இருதயத்திலே சுகமான நினைவுகள் தங்கி இருக்குமானால், நம்முடைய உடலை இருதயம் கவனித்துக் கொள்ளும். நம்முடைய உடலை இருதயம் கவனித்துக் கொள்ளும். நம்முடைய இருதயத்திலே சுகமான நினைவுகள் தங்கி இருக்க வேண்டும். சுகமான நினைவு எதுங்க? இந்த உலகத்திலே சுகமான நினைவு எதுங்க? தேவனை பற்றிய நினைவு தான் சுகமான நினைவு, வேற ஒன்றும் கிடையாது. நம்ம இருதயத்தில் தேவனை பற்றிய சுகமான நினைவு எப்பொழுது இருந்ததென்றால் நம்முடைய உடல் முழுவதும் சுகப்படும். இப்பையும் காலதாமதமாகவில்லை. நிச்சயமாக உடலை சீர்திருத்த முடியும். நம்முடைய ஒவ்வொரு சரீரத்தில் உள்ள வியாதிகள் வேதனைகள் எல்லாவற்றையும் நீக்க முடியும். இதைத்தான் என்ன செய்யறாங்க, மேஜிக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? இந்த வின்சென்ட் ராஜ், இந்த மாதிரி ஆட்கள்லாம், மோகன் சீலாசரஸ்லாம் அற்புத சுகமளிக்கும் கூட்டம், ஆவிக்குரிய கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிடையாது. நீங்கள் வாசித்து பாருங்க, அவங்க சொன்னால் மட்டும் சுகமாகாது. நம்ம யோசிப்பா. நான் இவ்வளோ பேசுகிறேன், எனக்கு சில சமயம் வியாதி, ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுகிறது, முனைப்புகள் ஏற்படுது, எல்லாமே ஏற்படுகிறது. ஆனால் அவை எல்லாத்தையும் என்ன செய்கிறார்? கர்த்தர் காத்து கொள்ளுகிறார். காரணம் 1ஆம் வசனம், சங்கீதம் 1 தான். சங்கீதம் 1 தான். கர்த்தருடைய வேதத்தில் பெரிய துன்மார்க்கின் வழியில் நடவாமலும், பாவி வழியில் நில்லாமலும், பரியாசகர் உட்காராமலும் இருந்து கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் நம்ம கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருந்தோம் என்றால் நம்ம பாக்கியவான்களாக இருப்போம். எதற்காக வியாதியை கண்டு பயப்படணும்? எதற்காக வேதனைப்படணும்? கண்ட வைத்தியர்கிட்ட போயிட்டு ஆயிரக்கணக்கில் செலவழிக்கிறதுக்கு
ஒழுங்காக வீட்டில் உட்காந்து பைபிளை ஆராய்ச்சி மனப்பான்மையோடு படித்து பார்க்கணும். பைபிளுடைய காரியங்களை உணர்ந்து கொள்ளணும். அதை மற்றவர்களுக்கு சொல்லணும். இதற்கென்று தான் நம்ம அழைத்திருக்கிறார் தேவன். இதை விட்டுட்டோம். நம்ம எதை தேடணுமோ அதை தேடாமல், எதை தேட அவசியம் இல்லையோ அதெல்லாம் தேடி தேடி திரிகிறோம். மத்தேயு 5 பார்க்கலாம். இந்த பிரசங்கத்தை முடித்துக் கொள்வோம். மத்தேயு 5 பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு பாருங்க. மத்தேயு 5 மத்தேயு 6, மத்தேயு 6 24 பாருங்க. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. தேவனுக்கும் ஊழியம் செய்கிறேன், உலக பொருளுக்கும் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஊழியம் செய்யக்கூடாது. உழைப்பது வேறு, ஆனால் ஊழியம் செய்வது என்றால் என்ன? அதவே குறியாக வச்சுக்கிட்டு பின்தொடர்றது. நம்ம 2 பேரையும் ஊழியம் செய்ய முடியாது. பாருங்க, ஒருவனை பகைத்து மற்றவனை அசட்டை செய்வான். அப்போ நம்ம உலகத்தை நேசித்து கொண்டு தேவனை அசட்டை செய்வதாக இருக்கிறோம். உலகத்தை நேசித்து தேவனை அசட்டை செய்தால் உலகத்தில் எல்லா இன்பங்களும் கிடைக்கும், உலகத்தில் வரக்கூடிய சகல துன்பங்களும் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். பிரியமானவர்களே, உலக பிரகாரமான உழைப்பு ஊக்கத்தோடு செய்ய வேண்டும் தான், இல்லைன்னு சொல்ல. அது ஒரு அளவுக்கு தான். அவன்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்கிறார், அந்த ஒருத்தன் களஞ்சியத்தை கட்டுவேன், பெருசாக கட்டுவேன், நான் சேர்த்து வைப்பேன், நிறையா பொருளை சேர்த்து வைப்பேன், என்ஜே மகிழ்ந்துரு, அநேக நாட்கள் உங்களுக்கு பொருள் சேர்த்து போயிட்டு இருக்குது, நிம்மதியாயிரு அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்ன சொன்னார் ஆண்டவர் அவன்கிட்ட? மதிகேடனே, மதியேனே சொல்ல, மதிகேடனே, இன்றைய உன்னுடைய ஆத்மா அவனுக்கு எதிர்கொள்ளப்படும். அப்போ நீ சேகரித்து வைத்த யாருக்காக? இன்றைக்கு நம்ம தேவனுக்கு நல்ல பிள்ளைகளாக இருக்கிறோமா? அதுதான் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். அப்போ எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை கொடுப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? இந்த உடை உடுத்திருக்கேன், உடையை காட்டிலும் உடல் முக்கியம் இல்லையா? பிஎட் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு ரூம்மேட்டு இருந்தார். ஓடும்போது ரன்னிங் ரேஸ் வச்சாங்க. ஓடும்போது கீழே விழுந்து காயமாயிருச்சு. யாருக்கு? எனக்கு காயமாயிருச்சு. அப்போ ஏன்னா நான் முழங்காலுக்கு மேலே பேண்ட்டை மடிச்சு விட்டுருந்ததுனால பேண்ட்டுக்கு ஒன்றாகல, முழங்காலுக்கு காயமாயிருச்சு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நல்ல வேலை ஃப்ரெண்டு பேண்ட்டு கிளியல, நீங்கள் பேண்ட்டு கிளிய பேண்ட்டு கிழிஞ்சிருக்கும். அப்போ அவருக்கு என்ன இருக்குது நினப்பு? உடை தான் முக்கியம்னு நினப்பு இருக்குது. பிரியமானவர்களே, உடை முக்கியமா உடல் முக்கியமா? உடல் தான் முக்கியம் இல்லையா? அப்போ ஆகாரத்தை பார்க்கலாம் ஜீவன், நம்முடைய உயிர் முக்கியம். உணவை பார்க்கலாம், உயிர் முக்கியம். அது மாதிரி உடையை பார்க்கலாம், உடல் முக்கியம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை. இதெல்லாம் நம்ம தினம் பார்த்துக்கிட்டு இருக்க விஷயம்தான். உங்கள் பரம்பிதா அவைகளையும் உங்கள் பரம்பிதா பிழை போட்டுக்கிறார். ஆகாயத்து இப்போ காலையில் பறந்து வருது காக்கா, எங்கேயாவது சேர்த்து வச்சிருக்குதா? அது எங்கே கிடைக்கும்னு தேடிக்கிட்டு தான் வருது இல்லையா? அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுக்கிறார். ஆனால் அஞ்ஞானிகள் என்ன செய்கிறார்கள்? இதுதான் வேணும், இதுதான் சாஸ்திரம், இதுதான் நிரந்தரமானது என்று சொல்லி தேடி திரிகிறார்கள். நம்ம தேடி திரிய வேண்டாம்னு சொல்ல மறுபடியும் சொல்லுகிறேன், நம்ம தேடணும். ஆனால் அதுவே தான் சாஸ்திரம் நினைக்கக்கூடாது. அந்த இடத்துல தான் நம்ம வேறுபடுறோம். மற்றவர்களுக்கு நமக்குள்ள வேறுபாடு அதுதான். அதே மாதிரி உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிற காட்டு புஷ்பங்கள் எப்படி உள்ளது கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. சாலமோன் மலை சர்வ மகிமை முதலாக அவைகள் ஒன்றப்படாமல் உடுத்திருந்தது என்று சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். 30வது வசனம் எப்படி திட்டுறாரு பாருங்க. அற்ப விசுவாசிகளே, அற்ப விசுவாசம், அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்து வைத்தால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் தேடி திரிகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்பொழுது? 33வது வசனம் முக்கியமான வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள்,
அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூடுதலாக கொடுக்கப்படும் அர்த்தம். கூடனா நிறையான அர்த்தம் இல்லை, கூட கொடுக்கப்படும், கூடுதலாக. முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். சாலமன் எதை தேடினார்? முதல்ல ஞானத்தை தேடினார். தேவன் அந்த ஆலயத்தை கட்டி முடிச்சு அந்த இரவில் படுத்திருக்கிறாரு. தேவன் கேட்குறாரு கனவுல தோன்றி, உனக்கு என்ன வேணும்? அப்போ என்ன சொல்கிறான் சாலமோன்? என்னை ராஜாவாக்கிட்டீர், ஆனால் நானும் போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன். இந்த உம்முடைய திரளான ஜனங்களை மேய்ப்பதுக்குரிய ஞானத்தை எனக்கு தாரும் பிதாவே, அது போதும் அப்படின்னு. தேவனுக்கு ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. அவன் வேற எதுவுமே கேட்கல. அப்போ தான் சொன்னார் தேவன், நீ உனக்காக செல்வத்தையோ பொன்னையோ பொருளையோ ஆசையோ எதையும் கேட்காம ஞானத்தை கேட்டபடினால உனக்கு ஞானத்தை கொடுத்தேன். பூமியிலே உனக்கு முன்போ உனக்கு பின்போ உன்னிலும் ஞானவான் ஒருத்தனுமே இருக்க மாட்டான் அப்படின்ட்டார். சிறந்த ஞானம் உள்ளவனாக்குவேன், அதே சமயத்தில் நீ கேட்காத பொன்னையும் பொருளையும் கூட உனக்கு ஏராளமாய் தருவேன் அப்படிங்கிறார். பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய ஞானத்திலே வளர்ந்து கொண்டு இருக்கிறோமா? தனிப்பட்ட ஞானத்திலே நாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறோமா? ஊழியக்காரர் பேசுகிறாரு, 1000 கண்டுபிடிக்கிறாரு, அவருக்கு பொழப்பு இல்லைங்க, அவர் உட்காந்து செய்கிறாரு அப்படின்னா என்னங்க அர்த்தது? அப்போ நமக்கெல்லாம் பொழப்பு இருக்குது, ஊழியக்காரருக்கு மட்டும் பொழப்பு இல்லையா? யோசிச்சு பாருங்க. எனக்கு பொழப்பு ஒன்று இருந்த போதே இதை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இல்லையா? வாத்தியார் வேலைக்கு போன போதும், வாத்தியார் வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடியும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், வாத்தியார் வேலைக்கு வந்த போதும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இப்போயும் செஞ்சுட்டு இருக்கேன். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் தான் பேச வேண்டும். நம்முடைய இருதயம் வேத வசனத்தோடு பேசினால், வேத வசனத்தின் ஞானத்தை நாம் உள்வாங்கினால் நிச்சயமாகவே நாம் ஒவ்வொருத்தரும் ஊழியக்காரி ஆயிரும். யாருமே சும்மா இருக்க மாட்டோம். அப்படி இருக்க முடியாது. நான் 3 வருஷம் தான் படித்தேன் பைபிள் காலேஜில். ஆனால் அதுக்கப்புறம் நான் கற்றுக்கொண்டதெல்லாம் ஏராளம். இந்த அளவுக்கு தேவன் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் என்றால் அவருடைய கிருபை தான் அது. என்னுடைய முயற்சி இருக்கலாம், ஆனாலும் கூட அவருடைய கிருபை தான் அது. இன்றைக்கு உலகம் முழுவதும் வானொலி மூலமாக ஊழியம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் தேவன். தமிழிலும் ஆங்கிலத்தில் அந்த காரியங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மத்தியானம் 1 மணி to 2 மணி ஒளிபரப்பாகுது. உலகம் பூரா அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே தான் உட்கார்ந்துருக்கிறேன், ஆனால் எல்லா பக்கமும் பரவி கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு தேவன் உயர்த்துகிறார் என்றால் காரணம் என்ன? தேவனுக்கு நீ ஒப்பு கொடுத்தேன். உங்களுக்கு அந்த ஒப்பு கொடுத்தல் வேண்டும். ஒப்பு கொடுத்தல் ஏற்படும் போது இந்த ஊரில் மாத்திரமல்ல, இதை சுற்றிலும் இருக்கிற எல்லா ஊர்களிலும் நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்தை அறிவிக்க முடியும். நல்லா யோசிச்சு பார்ப்போம். 28 வருஷம் முடிஞ்சு போச்சு. 1467வது வாரம், இந்த வாரம் 6ஆம். இந்த ஊரில் எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறோம்? இல்லை பக்கத்தில் ஊர்களுக்கு எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறோம் ஆண்டவரை பற்றி? யோசித்து பார்த்து செயல்படுவோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த காரியங்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகின்றேன். கர்த்தர் தாமே என்னை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக.